திருவிதாங்கூர் சமஸ்தானம் நீர்வளமும் நிலவளமும் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கருமிளகும் சேர்ந்து இந்திய துணைக்கண்டத்தின் செல்வமிக்க பகுதியாக திருவிதாங்கூரை மாற்றியிருந்தது. மூட நம்பிக்கைகளும் ஏற்ற தாழ்வுகளும் நிறைந்த அந்த மண்ணில் சமத்துவத்தை விரும்பிய பலர் மெய்யான இறைவன் இயேசு என்பதை உணர்ந்து கிறிஸ்துவத்திற்கு மாறத் தொடங்கினர். அப்படி இறைவனை ஏற்றுக்கொண்ட தேவ விசுவாசமுள்ள குடும்பங்களில் ஒன்றுதான் சவரிமுத்து சவரியாயி குடும்பம். 7 பெண் குழந்தைகளில் 4வது குழந்தையாக ஒரு தேவ மலர் போல வந்து பிறந்தவர்தான் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் கார்மல் சபையில் மறுமலர்ச்சியை கொணர்ந்தவரும் திருச்சபையின் முதல் பெண் இறை வல்லுநருமான தூய அவிலா தெரசாவின் திருவிழா. இந்த விழா நாளில்தான் அன்னை ஸ்கொலாஸ்டிகா இப்புண்ணிய மண்ணில் கால் பதித்தார். அன்னைக்கு அவர்தம் குடும்பத்தார் திருமுழுக்கு நடத்தி இயேசுவடியாள் என பெயர் சூட்டுகின்றனர். பெற்றோர் இட்ட பெயரே அன்னையின் எதிர்கால வாழ்வை சொல்லிவிடும் வகையில் அமைந்தது. இயேசுவின் அடியாராக இறை தொண்டு செய்து வாழ்வாங்கு வாழ்வார் என முன்னுணர்ந்த காரணத்தினால்தான் என்னவோ இயேசுவடியாள் என்று பெயர் சூட்டி மகிழ்கின்றனர்.